கிரியேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ். நான் உங்கள் பிரபு. ஸோ இன்றைக்கி என்ன விஷயங்கள் மேக் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் கப் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு வேஸ்ட்டாக போனால் பேப்பர் கப்பை வச்சு எப்படி க்ரியேட்டிவான டெக்கரேஷன் லைட் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ்க்கெலாம் இந்த டெக்கரேஷன் லைட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடு பார்க்குறதுக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக கிடக்கக்கூடிய வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்ச அந்த பேப்பர் கப் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் கம்மியான ரேட்டு தான் இது, நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். இந்த பேப்பர் கப்போட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் உள்ளேயும் வெளியும் மட்டும் நான் ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுனாலும் வேறு கலரில் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மல் பெயிண்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது பேப்பர் கப் அப்படிங்கிறனால வாட்டர் கலர் பெயிண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேப்பர் கப்ஸ்க்கு உள்ளேயும் வெளியும் பார்த்தீங்கன்னா பார்டர் மட்டும் ரெட் கலரில் நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூகன் மூலிமா பேப்பர் கப்பை ஒன்னோட ஒன்று சைடு வைஸ் நம்ம ஒட்டிட்டு வரோம். ஆக்சுவலாக அந்த பேப்பர் கப் டேப்பராக இருக்கனால பக்கத்தில் நீங்கள் ஒட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டேபிளில் ஸ்டார்ட் பண்ணேன். டேபிளில் எனக்கு இடமே பத்தல, அதனால் கீழே ஸ்விட்ச் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கப்புக்கு மேலேயே ஒட்டிகிட்டே வரணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 லேயர் பேப்பர் கப்பு டாப்பில் அப்படியே ஒட்டிகிட்டே வரீங்க. அஞ்சு லேயர் பேப்பர் கப் நீங்கள் ஒட்டினதுக்கப்புறம் இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் செமி சர்க்கிள் ஷேப்பில் இருக்கு. இன்னொரு விதமாக சொல்லணும்னா கூட மாதிரியே இருக்குது பார்க்க. ஸோ இதுக்கப்புறம் டாப்பில் நம்ம லைட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு கார்ட்போர்டை பேஸில் வச்சுட்டு நம்ம செஞ்ச அந்த பேப்பர் கப் ஷேப்பை தலைகீழ நான் வச்சுருக்கேன். உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நான் மார்க்கர் மூலிமா மார்க் பண்ணிக்கிறேன். அந்த டாப் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அந்த கார்ட்போர்டை வெட்டி எடுத்துக்கணும். அந்த கார்ட்போர்டை நம்ம டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டரில் தான் நம்ம பல்ப் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சென்டரா, அதாவது அந்த கார்ட்போர்டோட சென்டரில் மார்க் பண்ணிட்டு சிசர் மூலிமா நல்லா சின்ன ஹோல் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளூகன் மூலிமா டாப்பில் இந்த கார்ட்போர்டை நம்ம ஒட்டிக்கிறோம். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே நான் 40 வாட்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த டங்ஸ்டன் பல்பு தான் நான் யூஸ் பண்ணுறேன். 40 வாட் எனக்கு கரெக்டாக இருந்தது. இன்னும் பிரைட்டாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிக வாட்ஸ் கூட பயன்படுத்திக்கோங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லைட்லேருந்து வரக்கூடிய ஒயரை அந்த பேப்பர் கப்புக்கு அடி வழியாக விட்டு கார்ட்போர்டுக்கு மேல் வழியாக எடுத்துக்கிறேன். அதே மாதிரி உள்ள பல்ப் தொங்கிட்டு இருக்கணும். அதனால கொஞ்சோண்டு ஒயர் மட்டும் விட்டுட்டு உள்ள பார்த்தீங்கன்னா இதை கரெக்டாக அதே இடத்துல தொங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூகன் மூலிமா அந்த இடத்த ஒட்டிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தூக்குனீங்க அப்படின்னா பல்ப் சென்டராக உங்களுக்கு தொங்கிட்டே இருக்கும். ஏன்னா க்ளூகன் ஒட்டியிருக்கனால. அவ்வளோதான், அந்த ஒயர் எடுத்து நம்ம ஃப்ளக்ல கனெக்ட் பண்ணியிருக்கோம். இது இப்போ நைட்டில் எந்த அளவுக்கு டெக்கரேஷன் நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத அவுட்புட் பார்க்கலாம். கண்டிப்பாக இதோட அவுட்புட் பார்த்துருப்பீங்க. அந்த லைட் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் கப்போட கேப் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகி வால் ஃபுல்லாமே அது ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கும் நீங்கள் டெக்கரேஷன் மாதிரி பண்ணால். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த சிம்பிளான டெக்கரேஷன் லைட்டை நம்ம செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பேப்பர் கப்பும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான லைட்டை வச்சு பண்ணியிருந்தோம். பட் இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இந்த மாதிரி ஹோம் டீகோடர்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து பண்ணலாமா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான கண்டென்ட் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதிக லைக்ஸ்க்கு வரக்கூடிய கமெண்ட்ஸ்க்கான வீடியோஸ் அடுத்ததாக போஸ்ட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் நம்ம சேனலில் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ். நான் உங்கள் பிரபு.